Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம நிஃப்டி 50 வந்து ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்ட்ராடேலேருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வியூ, லாங்கர் டைம் ஃப்ரேம் வியூ வரைக்கும் ஃபுல்லாக போயிட்டு டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ண போகிறோம். இது இண்டிகேட்டர் வேணுமா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஆஸ்பர் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலை வச்சு நான் எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து என்ன வியூவில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இன்றைக்கி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக், நிஃப்டி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேப்பை பார்த்து அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணுறாங்க. இந்த கேப்போட மிட் லைனை பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நிறைய டைம் ரியாக்ட் ஆகிருக்கு. நான் அதை வந்து மார்க் பண்ணுற மாதிரிங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், அந்த மிட்லைன் நியரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நிறைய டைம் ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது ஒரு க்ரூஷியலான பாயிண்ட்டு. அந்த இடத்துல இன்றைக்கும் அந்த மார்க்கெட் வந்து டேப் பண்ணிட்டு லைட்டாக அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. லைட் அப்பில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு, பெருசாக இல்லை. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுமானா ஹவு பேட்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நியூஸ் எதுவும் பேடாக இல்லாமல் மொத்தமாக எதுவும் முடிச்சு விட்டு போகிற மாதிரி இல்லாமல், ஓகேங்களா, சுச்சுவேஷன் வந்தால். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபால். ஸோ அதுக்கான ரீசன் இதெல்லாம் வந்து நிறைய பேர் போட்டாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு செப்பரேட்டாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ வீடியோ போகிறதே நல்லா பெருசு, அந்த லட்சத்தில் தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய வியூ, சப்போஸ் மார்க்கெட் வந்து பேரிஷ் ட்ரெண்டில் தான் போகுதுன்னா இந்த லோ, ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு 15 மினிட்க்கு ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு ஒரு கீழே ஒரு ஓபி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதிலேருந்து இந்த ஓபியை மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஓபிக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஓபி வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் எப்போ இங்கே இடத்த வந்தாலும் நார்மலான டைமில் உங்களுக்கு வந்து பை ஆகும். இன்கேஸ் நியூஸ் இருந்ததுன்னா இப்போ இன்றைக்கான மாதிரி 1%, 1/2%, 3/4%, அதாவது 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப் டவுன் பண்ணாங்கன்னா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ கேப்பு தான் இப்போ அப்படி தான் இருக்குது மார்க்கெட். நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா, ஓகேங்களா, ஸோ என்னோடய இதை பொறுத்த வரைக்கும் 25,300. ஓகேங்களா? ஸோ அது ஒரு க்ரூஷியல். ஸோ அந்த ஏரியாவை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. 300 அண்டு 300 கேப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன வேணால் மார்க்கெட் மேலே திரும்பலாம், இல்லாட்டி ஃபால் ஆகலாம். ரெண்டில் ஒன்று நடக்கும். ஸோ இதனால் இதில் கிளியர் வியூ இதுதான் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ராடேக்கு எனக்கு இல்லை. ஒன்று பிஆர் ரிசல்ட் வரணும், இல்லாட்டி எனக்கு அந்த இடத்துல, அதாவது இப்போ ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லாட்டி சிஐஎஸ்டி நடக்கணும். எஸ்எம்சியை இன்க்ளூட் பண்ணிக்கிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அது நடந்ததுன்னா நான் என்ட்ராவேன். மற்றபடியெல்லாம் எனக்கு பெருசாக வியூ இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். கேப்பை ஃபில் பண்ணால் வேணால் நம்ம ஃபர்தராக யோசிக்கலாம். எப்பவுமே ஒரு கேப் இருக்குன்னா அந்த கேப்புக்கு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போடும்போது அதோட மிட்லைன், அதோட 50% கேப்பை ஃபில் பண்ணாலே இனஃப் டு பை. ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த டேரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சரி, இப்போ செல் டேரெக்ஷனில் போயிட்டு இருந்ததுன்னா அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து பை டேரெக்ஷனுக்கு தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் ஓகேங்களா, இன்கேஸ் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணி பார்த்தீங்கனாலும் நம்ம அந்த கேப்பு சொன்ன பார்த்தீங்களா, அந்த மிட்லைன் அது நேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50 and 20 200 வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்டைலுக்கு அதோட திக்னஸை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா வந்து 50 MA. ஓகேங்களா? நான் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, 200 MAவோட சப்போர்ட் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம இந்த இடம் சொன்னோம் பார்த்தீங்களா, ஹாவ் பேட் ஏரியா 25,300. ஸோ அந்த இடத்துல 200 MA இருக்குது. மேக்ஸிமம் இட் ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து எது வேணாலும் நடக்கும். ஸோ பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து மார்க்கெட் ஃபர்தராக எந்த டைரெக்ஷன் எடுக்குதோ அதை பொறுத்தா இருக்குது. இன்கேஸ் அந்த மிட்லைனை ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஃபேக் அவுட்டாக மாறவும் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகிறதுக்கு இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன் படி இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ அதனால் சொல்லிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். B2D ட்ரேட் எடுக்கலாமான்னு கேட்டால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஹாவ் பேட் இருக்குது. ஸோ B2D போகாதீங்க. ஓகேங்களா? ஒரு சின்ன இது. ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்கள், கரெக்டாக இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கான். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் என்ன வேணால் நடக்கலாம். நியூஸை பொறுத்து இருக்குது. பாசிட்டிவ் நியூஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது, நெகட்டிவ் நியூஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, 15 மினிட்ல அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சானா நீங்கள் பைக்கு மேக்ஸிமம் லைட்டாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா?
1 ஹவரில் மேலே வந்து 50 mA இருக்குது ஓகேங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எந்த நேரத்தில் எது ஒரு வந்து நம்மளை வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வச்சுருக்காங்க. ஸ்கேல்ப் பண்ணுறாங்க, பூந்து விளையாடுங்க ஓகேங்களா. வாலட்டிலிட்டி இருக்கும் ஏன்னா நியூஸ் இருக்கிறனால. ஆனால் ப்ரீமியம் வந்து கரைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கரைச்சி தீருவார்கள். ஏன்னா செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி. ஸோ மண்டே என்ன நடக்கும்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்குது. ஸோ அதனால் அந்த டேஸில் என்ன நியூஸ் நடந்தாலும் அதுக்கு திங்கக்கிழமை மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து ரஷ்யா வேறு அவர் அந்தர்வேல்டி வேறு அடிச்சிருக்காங்க. நான் வந்து டாலரில் ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எகெயின் டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து பப்ளிக்காக குரூப்பில் போட்டுறேன். ஸோ அந்த இமேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. என்னென்ன லெவல் கொடுத்துருக்கேன் எக்ஸாக்ட் உங்களுக்கு வந்து வீடியோவில் தெளிவாக லெவல் தெரியலனா நீங்கள் வந்து நம்ம பப்ளிக் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற அப்புறம் தான் நீங்கள் எந்த ப்ரோக்ராமும் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் புதுசாக ஓன் பண்ண போனீங்கன்னா கீழே தன் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். காரணம் என்னென்னா வந்து அதில் உங்களுக்கு ட்ரேடிங் வியூக்கு வந்து ப்ளேபிள் சார்ட்ஸ் தருவாங்க. அதாவது ப்ளேபேக் நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த சார்ட்டை ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் ஸ்கேனர் அதுன்னு சொல்லிட்டு நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். தென் பை ரெட் புல் ட்ரேடர்னு போட்டிங்கன்னா நம்மளோட வீடியோ வரும், அதை பார்த்துக்கலாம். ஒரு 3000 வியூஸ்க்கு மேலே போயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்த வியூ, இப்போ தான் மேட்ச்சே ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வீக்லி டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்குமா. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ இன்கேஸ் மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் சொன்ன இந்த க்ரூஷியல் பாயிண்ட், இந்த 2 பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 24,300 சில்லறை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டான்னா நம்ம வந்து கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது போன இயர் ஒரு ஃபால் வந்து அதுக்கே எல்லோரும் கதை பார்த்தீங்களா ஒரு 18% போனதுக்கு கீழே. ஸோ அந்த ஒரு இடத்த மறுபடியும் ரீடேப் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா வந்து ஒரு சிஏஎஸ்டி நடந்தது. அந்த சிஏஎஸ்டியோட ப்ளேஸை வந்து மறுபடியும் அகைன் மார்க்கெட் தொடவே கிடையாது. வீக்லியில் டெய்லி டைம் ஃப்ரேம் தொட்டிருக்கணும், அது தொடவே கிடையாது. ஸோ அதனால் இந்த இடம் ரொம்ப க்ரூஷியல் ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ ஓகேங்களா. வீக்லி டைம் ஃப்ரேமில் இன்கேஸ் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் ஒரு ஃபால் வந்ததுன்னா இது வரைக்கும் வரும்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் ஓகேங்களா. இப்போ அடுத்து தான் மேட்ச்சே மந்த்லி ஓகேங்களா. போய்க்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு பெரிய ஃபால் வரணும்னு வந்ததுன்னா அந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, மிட் லோ, அதாவது இப்போ ஒரு கடைசியாக வந்த ஒரு லோ ப்ரீவியஸ் லோ ஓகேங்களா. அந்த லோவை கீழே பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிட்டோம்னா நம்ம ஃபர்தராக வந்து நிஃப்டியோட கரெக்ஷனை எதிர்பார்க்கலாம். ஒரு ஷார்ட் டேர்மெல்லாம் சொல்ல மாட்டேன், குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் போகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. மந்த்து பிடிக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எக்கனாமி எல்லாமே டவுன் ஆகிற கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். டூ ரேர் கேஸ் ஓகேங்களா. என்னடா எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிற, பாசிட்டிவாக எதுவுமே சொல்ல மாட்டியா அப்படின்னா வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பெரிய பாசிட்டிவானா வந்து ஒரே ஒரு வியூ தான், சிம்பிள், அதையும் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ பாசிட்டிவ்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க, அதான் இங்கே பாருங்கள், இங்கே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக என்ன வந்துருக்கு 0.40 ஓகே. இது வந்து 2.618ன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. 2.618 2.2 5 2 382 386 ஐ திங்க் 2.618 தான். 1 செகண்ட் இருங்க கைஸ், 2.618 மார்க் பண்ணிக்கோ. இருக்குங்க, நம்ம போய்ட்டு கோர்ஸில் இருக்கிற இது நோட்ஸையே பார்த்துட்டு வந்துடுறேன். எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, ஒன்று வந்து அங்கே தான் வரான். ஓகே 2.618 தான் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ செக் பண்ணிக்கலாம். ஓகே, கோர்ஸில் ஜாயின் பண்ண நினச்சா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம பப்ளிக் சேனலை செக் பண்ணி பாருங்கள், அதோட டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓகே 2.618 தான், கரெக்டாக தான் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் வந்து லெவல்ஸ் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. லெவல்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு 33,600 ஓகேங்களா. ஸோ போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துடும் 612. ஸோ இந்த ஒரு லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் ஓகேங்களா. இன்கேஸ் இது வந்து பாசிட்டிவ் சைட் 2 லாங்கர் வியூ, குறைஞ்சது இது வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கூட ஆகலாம் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு இதில் சொல்கிறேன் ஓகேங்களா. மந்த்லி டைம் ஃப்ரேமில் ஓகேங்களா. மந்த்லி டைம் ஃப்ரேம் தெளிவாக சொல்கிறேன். இதை வந்து பிரேக் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. இதை வந்து இன்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணவே கிடையாது. அங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு வந்திருக்கான். எனக்கு அதனால தான் வந்து பியர் மார்க்கெட்டாக இருக்குமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது ஓகேங்களா. ப்ரீவியஸ் கையில் இருக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் எல்லாம், அதாவது லிக்விடிட்டி ஸ்வீப் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரிஞ்சிருக்கும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ அதை வந்து பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இன்கேஸ் அதை பிரேக் அவுட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக் மேலே சஸ்டெயின் பண்ணி புல் நல்ல வால்யூமோட நின்றுட்டு இருந்தானா மேலே போகலாம் ஓகேங்களா.
ஷார்ட் டேர்மாக மேலே போக வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருக்கா இல்லையானது எனக்கு தெரியாத சுச்சுவேஷனில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கான். அதாவது இதுக்கு முன்னாடி செட் பண்ண ஆல் டைம் ஹையை வந்து எடுத்துட்டான். அதை எடுத்துகிட்டு மேலே பிரேக் அவுட் பண்ணி, ஆனால் ஒரு டைம் கூட இது வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த ஹைக்கு மேலே டே கேண்டில் வந்து பெருசாக க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா? அதாவது மினிமம் இப்போ ஒரு டேயில் வந்து ஒரு 100 பாயிண்ட் மேலே போகுதுன்னா 50 பாயிண்ட் வந்து அந்த பிரேக் அவுட் பண்ண பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். அதாவது மோர் தென் 50% வந்து அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நம்ம எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு. ஓகேங்களா? அதுவும் வந்து நெக்ஸ்ட் டே கேண்டிலும் அதில் சஸ்டெயின் பண்ணணும், இல்லைன்னா அதுவும் நக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து என்னோடய இப்போ ஷார்ட் டேர்ம். ஓகேங்களா? மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வரைக்கும் போகலாங்கிறது ஒரு சின்ன வியூ. ஓகேங்களா? ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணியிருக்கான். இன்னும் இந்த லோவை வந்து இன்னும் டேப் பண்ணல. டேப் பண்ணிட்டான்னா இந்த பேட்டர்ன் ஃபெயில்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட்டோட அன்சர்டனிட்டிக்கு நியூஸை பொறுத்து எல்லாமே போகிறனால இதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ நான் வந்து எல்லா நோட்ஸையும் எல்லா இமேஜஸையுமே உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம பப்ளிக் சேனலில் இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதில் பார்த்துக்கலாம். பெய்டு கோர்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறா அப்படி இருந்தால் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பப்ளிக் சேனலில் வந்து என்னோடய காண்டாக்ட் இருக்கும். ஸோ டெலகிராம் காண்டாக்ட் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஆல்ரெடி அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்களா வேணாம். ஓகேங்களா? சிம்பிளாக அவ்வளோதான். நீங்கள் ஆல்ரெடி கோர்ஸ் போயிருந்தாலும் தேவையில்லை. உங்கள் கோர்ஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இமேஜஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு போட்டு விட்டுறேன். ஆனால் இதில் என்னென்னா வந்து இது எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் வியூவாக கொடுத்துருக்கேன். உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ். ரெண்டாவது விஷயம், இது எல்லாமே ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ். இது வந்து நியூஸுக்கு நேர் மாறானது. தனியாக வந்து நியூஸ் வந்தாலே என்னை விட்டுடுங்க அப்படின்னு ஓடிடுவான். அப்பேற்பட்ட பேட்டர்ன்ஸ் இது. ஏன்னா வந்து நியூஸுக்கு ஆஸ் யூசுவல் எவனும் எந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகாது. ஹையர் டைம் ஃப்ரேம் வியூவில் என்னோடய வியூ சொல்லியிருக்கேன். நியூஸுக்கு மேபி இது வந்து ஒரு 30-70%, அதாவது 70% வாய்ப்பு இல்லை, 30% வேணால் நீங்கள் நியூஸுக்கு ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஸோ இருந்தாலும் அந்த லெவல்ஸை பார்த்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல இருந்தீங்கன்னா வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து எம்எஃப்ல போடுறாப்புல தான் போடுங்க. ஓகேங்களா? இல்லைனா வந்து எனிதிங் யூ வாண்ட், உங்களோட மைண்டுக்கு எதோ தோணுதோ அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி பிரேக் டவுன். இதுதான் என்னோடய பிரேக் டவுன் ரிப்போர்ட். ஓகேங்களா? பிடிஆர் போட்டேன். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மேடம் கால் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக கேட்கணும்னு நினச்சா பப்ளிக் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது பிரேக் டவுன், அதாவது இப்போ வந்து நிஃப்டி போட்டிருக்கீங்க, அடுத்து பேங்க் நிஃப்டி, அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். ஸ்டாக்ஸை பற்றி வேணுனாலும் சொல்லுங்கள். அப்கமிங்காக ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு சீரியஸ் வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நான் பிரேக் டவுன் பண்ணி போடலான்னு இருக்கேன். சூன் அதை வந்து நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீ பண்ணிக்கிறேனோ பண்ணிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ எல்லா சார்ட்ஸும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ண முடியாது தான் போட்டிருக்கேன். நம்ம டெலகிராம் சேனலில் வந்து போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. வீடியோ கம்மிங் கொண்டு போட்டேன். ஓகேங்களா? வீடியோக்கு போட முட்டேன் கொஞ்சம் சரிங்க. அதை எடிட் பண்ண முடியலையே, எங்கடாது இரவு மொபைலில் எடுத்து எடிட் பண்ணிடுறேன். ரொம்ப கடுப்பாகுது. ஓகே எடிட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. எனி டவுட்ஸ் நீங்கள் வந்து என்ன ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஓகேங்களா? கன்ஃபார்ம் கேட்கலாம். ஸோ அந்த பின் பண்ணியிருக்க மெசேஜில் வந்து கோர்ஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஓகே நான் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸில் வந்து நான் வந்து இப்போது இன்னொரு இது இருக்குது. என்னென்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3 புக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல்பிங்கான ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து எஸ்எம்சி ப்ளஸ் ஹார்மோனிக்கான வீடியோஸ் வந்து அப்கமிங் டேஸில் இன்னொரு 2 to 3 டேஸில் ஒரு 2 வீடியோஸ் தான் இருக்குது. அது 2ம் உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். எடுத்து வச்சுட்டேன், வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் முடிஞ்சோடனே உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி அசைன் பண்ணவங்கலாம் அசைன்மெண்ட் அனுப்பிச்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி படித்தாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நல்லா ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே மக்களே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா பாருங்கள், ஒரு லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ட்ரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.